இப்படி தேவையில்லாம சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீ அதை செஞ்சுக்கோ. தள்ளு. ஏங்க கதவு பாருங்க. எனக்கும் சேர்த்து ஒரே அடியா தலை முழுகி போங்க. அட வாங்கடா. அட வெளிய வாங்கடா. அட வெளிய வாங்கடா. அட வாங்கடா. அட வெளிய வாங்க. அட வாங்கடா. அக்கா அக்கா என்ன காரியம் பண்றீங்கக்கா? போடுங்க வேண்டாம் காரியம் சொல்றல விடுங்கக்கா. அக்கா அக்கா வேண்டாம்க்கா. போடு. அண்ணா அண்ணா சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா. அக்கா மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டாங்கடா. வெளிய வாங்கடா. அண்ணா வாங்கடா. அண்ணா வெளிய வாங்கடா. அண்ணா ப்ளீஸ் நான் வாங்கடா. அண்ணா வெளிய வாங்கடா. ஐயோ அக்கா அக்கா என்ன பண்றீங்க? அக்கா போடி. அக்கா ப்ளீஸ் கா வேண்டாம்க்கா. அக்கா ப்ளீஸ் கா போடி சொல்றல. அக்கா வேண்டாம்க்கா ப்ளீஸ் கா. அக்கா சொல்றத கேளுங்கக்கா. இப்படி பண்ணாதீங்கக்கா. அக்கா ஏய் கவிதா வேண்டாம்க்கா. அக்கா ப்ளீஸ் கா. என்ன பண்ற நீ? இது பாருங்க. கவிதா சொன்னா கேளு. வேண்டாம். வராதீங்க. அங்க இருங்க. அக்கா வேண்டாம்க்கா. கவிதா ஏய் என்னடி இதெல்லாம்? உங்கள மாதிரி ஒழுக்கம் கெட்டவரோட வாழறதை விட செத்து தொலையறதே மேல. அக்கா வேண்டாம்க்கா. அண்ணா ஏதாவது பண்ணுங்க. ஏய் கவிதா சொன்னா கேளு. வேண்டாம். அக்கா கவிதா ஏய் ஏய் நம்ம குழந்தைய பாரு. இந்த பாரு என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல அது கீழே போடு. ஏய் கவிதா சொல்றல கீழே போடு. கவிதா வேணாம் சொன்னா கேளு. அபி சாரி அபி என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சுக்கோடா. என்ன மன்னிச்சிடுறா. அம்மாவும் மன்னிச்சிடுறா. தெரியாம பண்ணிட்டேன்டா. மன்னிச்சிடுறா. அம்மாவும் மன்னிச்சிடு. அம்மா அடிச்சிடு. அம்மா அடிச்சிடு. 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 அடிச்சிடுறா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டா. மன்னிச்சுக்கோடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எதுக்கு தேவையில்லாம உப்பாரி வச்சிட்டு இருக்க? நீ சொன்ன கதையை நம்பி உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்டி. அநியாயமா என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுடி. உனக்கு இந்த வீட்டுல வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்காக நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த? அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். ஏய் உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு அத சொல்லு. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு வந்திருக்கியா இல்ல என்ன பழி வாங்கணும்னு வந்திருக்கியா? உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க, பதில் சொல்லாம போற. ஏய் நான் பேசுறது எதுவுமே உன் காதுல விழலையா? காது என்ன செவடா? ஏய் நில்லடி. பதில் சொல்லிட்டு போடி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. பயப்படாதீங்க. நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்க போகல. குளிக்க தான் போறேன்.
ஏய் அமுதா, இப்ப எதுக்கு நீ குளிக்க போன? மரியாதை கதவு தரடி. ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டு வந்தேன்னு சொன்ன, அதுக்கு எதுக்கு குளிக்கிற? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன்னு யாருக்கிட்டடி கதை விடுற? ஏய், எனக்கு உண்மை தெரிஞ்சாவணும்டி. இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? ஐயோ, இந்த நேரம் பார்த்து வாசு வேற ஊர்ல இருக்கா. அவன் எங்க இருந்தா என்ன? போன்ல தானே பேச போற. இருடி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் நானே. இன்னைக்கு உனக்கு முடிவு கட்டுறேன்டி. பாத்துக்கிட்டு என்கிட்ட ஆட்டத்தை காமிக்கிற. பாத்துக்கிட்டே இருடி. என்னம்மா? ஹலோ, டேய் வாசு, என்னடா தூங்கிட்டு இருக்கியா? ஆமாமா. இங்க குடியே முழுகி போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? டேய், உன் பொண்டாட்டி அமுதா இருக்காளே, அவ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. அன்னைக்கு செல்லம்மா வந்து ஏதோ கதையா சொல்லிட்டு விட்டுட்டு போனால, நாமளும் அவளை நம்பி வீட்டுல சேர்த்தோம்ல. ஆனா இப்போ வேற மாதிரி இல்ல போய்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல உன்னை எழுப்ப வேணான்னு பார்த்தேன்டா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கே, அப்படியே தலை வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்கும்டா. ஏமா, அவளை குறை சொல்லாம இருக்க மாட்டியா? ஒரு நாளைக்கு தான் அவ மேல உன்னால பாசமா இருக்க முடியுமா? ஏமா இப்படி இருக்க? ஏய், அப்புறம் ஏதாவது வாயில வந்துரும் சொல்லிட்டேன். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசு. நீ சொல்றத கேட்கலனா விடவா போற? சொல்லு. பாரா, நான் ஊர்ல இருந்து நேரா கிளம்பி இங்க வந்தேன்ல, வந்ததுல இருந்தே அமுதா ஒரு மாதிரியா தாண்டா இருந்தா. அப்பெல்லாம் நான் அவளை சந்தேகப்படல. எனக்கு தோசை சுட்டு கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். தூங்கும் போது கூட அவ கட்டில தானே படுத்திருந்தா. ஏன் தூக்கத்துல உன்னை பிடிச்சி கிள்ளால? இல்ல உன் முடிய பிடிச்சி இழுத்தால? ஏமா சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி என் தூக்கத்தை கெடுத்து போன் பில்ல ஏத்துற? அறிவு கட்டவனே, சொல்றத முழுசா கேளு. என்னது? அமுதாவை காணோமா? என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜோடி போட்டுட்டு வராடா. யாரோட? அந்த பக்கத்து வீட்டு பையன் மணி அரசு இருக்கானே, அவனோட ஒன்னா வந்து இறங்குறாடா. என்னடா பேச்சைய காணோம்? கேட்ட உனக்கு இப்படி இருந்தா கண்ணுக்கு நேரம் பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா, எந்த அர்த்தத்துல பேசுறேன்னு உனக்கு புரியுதா? டேய், நான் எல்லாம் புரிஞ்சுதான்டா பேசுறேன். நான் சொல்றது முதல்ல உனக்கு புரியுதா? அத சொல்லு. இங்க பாரு, இப்போ நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவகிட்ட கேட்டதுக்கு கொஞ்சம் கூட பதிலே இல்லையடா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றவ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இந்த பாட்டில்ல குளுக்கோஸ் எல்லாம் வேற ஏத்திட்டு வந்தேன்னு சொல்றா. அப்படி வந்தவ உடனே எப்படிடா போய் குளிப்பா? ரெஸ்ட் இல்லடா எடுத்துக்கணும். இத பாரு வாசு, காலையில உடனே கிளம்பி நீங்க வா. வந்த உடனே இவள முதல்ல பார்சல் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்புற வழிய பாரு. இல்லனா 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம மான மரியாதைலாம் போயிடும்டா. சரிம்மா, நான் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி பேசி ஒரு முடிவு கட்டுறேன். நீ அவகிட்ட இத பத்தி எதுவுமே கேட்டுக்காத. நான் எது கேட்டாலும் அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே. அப்படியே அமுக்குளி மாதிரில இருக்கா. சரி, அவ பண்ணது தப்புதான். நீ முதல்ல போனை வை, நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். சரி 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 வா. சரி சரி வா வா.
என்ன நறுமணம், என்ன நறுமணம்! அன்பே அமுதே அருங்கனியே, ஆனந்த வாழ்வு காண்போம் நாம் இனியே. அன்பே அமுதே அருங்கனி. ஓ, ஆஹா. அன்பே, ஏன் அங்கேயே நின்று விட்டாய்? வா, என் அருகில் வா. இல்லை நாதா, நீங்கள் என்னை பெண் பார்த்து சென்ற நாளிலிருந்து எப்போது உங்களை தனிமையில் காண்பேன் என்று ஆவலோடு காத்திருந்தேன். ஓ, அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வந்தது. அதனால் என்ன பேசுவதே என்று தெரியாமல் அப்படியே நின்று விட்டேன். இப்பொழுது ஆசைகளை உன் மனதிலே பூட்டி வைத்துக் கொண்டு நமக்குள் ஏன் இந்த இடைவெளி? அருகில் வா. தங்கள் அருகில் வருவதற்கு எனது மனம் துடிக்கிறது. ஆனால் என் வெட்கமோ தடுக்கிறது. இங்கு மட்டும் என்ன, என் இமைகள் துடிக்கிறது, என் இதயம் படக் படக் என்று அடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தான் இப்பொழுது கணவன் மனைவி ஆகிவிட்டோமே, பிறகு ஏன் இந்த வெட்கம்? வெட்கத்தை விலக்கி வைத்துவிட்டு என் அருகே வா அன்பே, வா அன்பே. முடியாது நாதா. முடியாதா? நீ வரவில்லை என்றால் என்ன? நான் வருகிறேன், நான் வருகிறேன் கண்ணே, நான் வருகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன் கண்ணே, வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். கண்களை திறங்கள் நாதா. திறக்கிறேன் கண்ணே, திறக்கிறேன். பாவி, என்ன அது? சீ, நீ ஏன்டா இங்க வந்த? தூங்குறோம் பக்கத்துல வந்து மூஞ்சிய காமிச்சா பயப்படாம என்னடா பண்றது? சரதாயா, தூக்கத்துல முனகரியனை கிட்ட வந்து பார்த்தா என் முகத்தை பிடிச்சி இழுத்தது நீ. உன் மூஞ்ச பிடிச்சி இழுத்தனா? உன் முகத்தை கிட்டத்துல இருந்து பார்த்தா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும். டேய், நான் ஏதோ தூக்க கலக்கத்தில் கனவு கண்டிருப்பேன்டா. என்னைய கனவு? அதுவும் இந்த வயசுல? டேய், கனவுக்கு என்னடா வயசெல்லாம்? ஏதோ கண்டேன் விட்டேன் போயேன்டா. அதோட சரி, அந்த பத்மினி யாரு? என்னது பத்மினியா? ஆமா. எந்த பத்மினிடா? அந்த பேரை சொல்லிதான் எந்நேரம் புலம்பிக்கிட்டு இருந்த. டேய், எல்லாம் கனவுல மறந்து போச்சுடா. போடா, இப்ப போய் கனவுல என்ன வந்துச்சுன்னு கேட்கற. போடா, போய் படுறா போ. என்னமோ தப்பு நடக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கட்டி இருக்கிற வேஷ்டி மட்டும்தான் காவி, உள்ள கலர் கலரா கனவு வந்து. டேய், அர்த்த ராத்திரில உன் முகத்தை காமிச்சு என் கனவை கழிச்சு. என்னது? என் தூக்கத்தை கழிச்சது இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய. போய் படுறா, போய் போய் தூங்குடா போ. போடாங்கிற. இவன் மூஞ்ச பார்த்தா இனிமே வாழ்நாள் பூரா கனவே வராது. தூங்குறேன், நானும் போய் தூங்குறேன். ரெண்டாவது காலங்கத்தால் ஒரு எடுக்கிறது. ஹலோ சார், கிளம்பிட்டேன் சார். ஒரு 10 நிமிஷம் வந்துடும் சார். வந்துடுறேன் சார். சாரி. சரி, இவன் வேற நிம்மதியை தூங்க கூட விட மாட்டேன்ற. போன் இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை. தூக்கி